அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த வாரத்தின் ஒரு புதிய நாளை, மத்திய நாளை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். எங்களுடைய நித்திரை உம்முடைய கண்களுக்கு பிரியமாய் காணப்பட்டு, மீண்டும் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தின் பேரிலே இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, ஆமென். இந்த நாளிலும் நாம் தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த நாளின் தேவ செய்தி என்னவென்றால், தேவன் எதை நம்மை செய்யும்படி சொன்னாரோ, தேவன் எவைகளை நமக்கு போதித்து அவைகளை ஏற்று நடவுங்கள் என்று சொன்னாரோ, அந்த போதனைகளிலே நாம் நிலைத்திருந்தால் நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் நல்ல பலத்தை கொடுத்து, நல்ல சுக ஜீவியத்தை கொடுத்து நம்மை எழுப்பிக் கொண்டே இருப்பார். நம்முடைய வாசல்களில் எந்த நிலையிலும் சாபங்கள் தங்காது. ஆனால் ஆண்டவரால் சொல்லப்பட்ட அந்த போதனைகளையும் அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தோம். அதில் நாம் நடவாமல் போனால் நம்மை ஆண்டவர் புதிதான ஒரு பெயரால் அழைக்கிறார். அந்த பெயர் துன்மார்க்கர். துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் தேவ போதனைகளில் நிலை நிற்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 119வது சங்கீதம் 155வது வசனத்திலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கேட்டுக்கொள்ள போகிற அந்த சத்தியத்தின் ஆசீர்வாதத்தை நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை பலப்படுத்துகிற ஒரு அனுபவத்தோடு நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளின் மூலமாக நாம் கேட்கப் போகிறோம். 106வது சங்கீதம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் என்று இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இது எப்பொழுது நடந்த சம்பவம் என்றால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த சமயத்தில் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. இதை நாம் உபாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம், என்னாகம புஸ்தகத்திலே வாசிக்கலாம், லேவியராகம புஸ்தகத்திலே வாசிக்கலாம், யாத்திரையாகம புஸ்தகத்திலும் வாசிக்கலாம். இன்றைக்கு அவர்கள் அப்படி என்ன தவறு செய்தார்கள்? மோசே ஆண்டவரிடத்தில் மன்றாடும்படி அவர்கள் செய்த தவறுகள்தான் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை: என் கோபம் இவர்கள் மேல் மூழும், நான் இவர்களை அழித்து போட நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் ஈடுபாடுகளை கண்டு அவர்களை அழிக்க வேண்டுமென்று திட்டம் செய்துவிட்டார். இது மோசே அறிந்து, மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, தேவனே, அவர்கள் மீது உம்முடைய கோபம் வேண்டாம், அவர்களை மன்னித்து அவர்களை விட்டுவிடு என்று இரக்கம் கேட்பதற்காக தேவ சமூகத்தில் நிற்கிறார். என் கோபம் இவர்கள் மேல் மூழவும்
நான் அவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். தேவன் தீர்மானித்த அந்த கோபம் மோசேயினால் தடுத்து நிறுத்தப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தை எதனால் நமக்கு ஆண்டவர் மோசேயினுடைய சொல்லை கேட்கிறார் என்றால், வேதம் சொல்லுகிற வார்த்தை, மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ள மனுஷன். அவன் உங்களைப் போல அல்ல. அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்னுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் அவன் உண்மையாக இருந்தான் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிப்போம் என்றால், உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை பணிந்து கொண்டால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவகோபம் அவர்கள் மேல் வருவதற்கு என்ன காரணம் என்றால், தேவனை விட்டு சோரம் போய் மற்ற தேவர்களை தங்களுக்கு உண்டாக்கி அவர்களை சேவித்து பணியக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆதியில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றார்கள். எனவே அதை ஏற்கனவே ஆண்டவர் அப்படி பின்பற்றி நடந்த பிள்ளைகளை அழித்து விட்டேன் என்பதை இங்கு ஆண்டவர் மீண்டும் நினைவு கூறுகிறார். எனவே நீங்களும் அந்த சம்பவத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்காதபடி என் வழியில் நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய காலத்து நியமங்கள் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் இதே சம்பவத்தை அவர் எப்படி நமக்கு சொல்லுகிறார். நான் தேசத்தை அழித்து போடாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். என் கோபம் அவிந்து போகும்படி, தணிந்து போகும்படி திறப்பின் வாயிலே நிற்கிற ஒரு தூதனை நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த கதவை அடைப்பதற்காக ஒரு மனிதனை காண வேண்டும் என்று விரும்பினேன். அங்கு ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கோபத்தின் தீர்மானம் என்ன என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் விழுகிறது அதி பயங்கரமாய் இருக்குமே. நீங்கள் கர்த்தரோடு போர் செய்கிறவர்களாய் காணக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உண்டாக்கின தேவனோடு நாம் போர் தொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். நம்முடைய செய்கை அப்படிப்பட்ட கோபத்தை ஆண்டவருக்கு உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. அவர்களை என் முகத்திற்கு முன்பாக புறப்பட்டு போகும்படி அவர்களை துரைத்துவிடு. எங்கே போவேன் என்று அவர்கள் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும் புறப்பட்டு, பஞ்சத்திற்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும்
சிறையிருப்பிற்கும் நேராய் போக வேண்டும் என்று உரைக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவருடைய கோபம் எப்படி அவர்கள் மீது பலவீனப்பட்டு இருக்கிறது என்பதை சற்று யோசிப்போம். இதற்கு என்ன காரணம்? அன்பு பிள்ளைகளே, யோவான் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்திலே இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். யூத வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதோ நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் தேசத்தை தொடுகிற, என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டர்கள் அயலார் அனைவரையும் இந்த தேசத்தை விட்டு நீக்கிவிடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அது அறிந்து செய்கிற தவறா அல்லது அறியாமல் செய்கிற தவறா என்பதை முதலாவது உணர மாட்டான். தவறு என்று சொல்லும்போதே தன்னுடைய மாமிச பலவீனம், கோப உணர்ச்சி, வெறுப்பு இவைகளை வைத்து தவறுகளுக்குள் ஈடுபட்டு விடுவான். அந்த ஈடுபட்டதற்கு பின்பு ஒரு இடத்தில் அமர்ந்து யோசிக்கும்போது அல்லது மற்றவர்களால் எச்சரிக்கப்படும் போது நீ செய்தது பெரிய தவறு என்று சொல்லும்போது அவன் உணர்ந்து அந்த தவற்றிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்வது, தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு, குற்றம் என்பதை அறிந்து அதற்காக தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவர் அவனை மன்னிக்கிற நினைவோடு பார்க்கிறார். இந்த உணர்வுகள் நம்மில் எத்தனை பேருக்கு வரும்? நாம் பழமொழி வாய்களை கொண்டு நாம் பேசுகிறோம், கேட்கிறோம், பல சம்பவங்களை பார்க்கிறோம். இந்த 3 நிலைகளிலுமே முக்கியப்பட்டது ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. என்னவென்றால், கண் பார்க்கிறதை பேசுகிறோம், பேசுகிறதை செவி கேட்கிறது, செவி கேட்கிறதை சிந்தை செயலாக்குகிறது. இந்த 3மே நம்முடைய முகத்தில் உருவாக்கப்பட்ட அங்கங்கள். கண், காது, வாய். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த 3ஐயும் நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் அடக்க வேண்டுமோ அந்த அளவு நம்முடைய சிந்தனைகளை நாம் அடக்க வேண்டும். இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இருதயத்தின் நினைவுகளிலே நமக்குள் தங்கி இருக்கக்கூடிய எல்லா அசுசிகளையும் ஆண்டவர் வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். என் மகனே, இஸ்ரவேலே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் என்று எரேமியா 4:14 சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு, அப்பொழுது நீ அலைந்து திரிய மாட்டாய் என்று அதே எரேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற எந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? நாம் செய்வது தவறு என்று அறிந்திருந்தோம். தேவன் நியமித்த சத்திய வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எடுத்து போடுவேன், அழித்து விடுவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, செய்தும் காண்பிக்கிறார். அந்த செய்கை நமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதத்தில் எழுதியிருப்பதையும் நாம் படித்திருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் விருதாவாக நம்முடைய செய்கைகளினால்
நாம் தேவனுக்கு கோபம் உண்டாக்கலாமா? உண்டாக்கக்கூடாது. அவர் கரத்தில் விழுகிறது அது பயங்கரமாய் இருக்குமே. வேண்டாம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். அந்த ஒரு நிமிஷத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். எனவே நாம் செய்த தவறுகள் தேவ சமூகத்தில் மன்னிப்பு பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 32வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம் என்றால், எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாமல் இருக்கிறதோ, அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை தேவன் நினையாது இருக்கிறாரோ, அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற தவறுகள் ஒருவேளை நம்முடைய மாமிசத்தின் பலத்தோடு செய்கிறோமா அல்லது அறியாமல் செய்கிறோமா என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அறிந்து செய்கிற தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 10:26 வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிந்ததற்கு பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழியினி இராமல் தேவ கோபாக்கினை வரும் என்ற அந்த தண்டனைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காலங்கள் தேவனுக்கு சாட்சியாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த காலை பொழுதில் ஆண்டவர் நம்மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்கின்ற இந்த நிலையை நாம் நன்கு அறிந்து, இனிமேலும் வரக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் பாவ உணர்வுகள், பாவத்தின் சிந்தனைகள் ஒன்றும் நம்முடைய இச்சைகளை கெடுத்து விடாதபடி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். எனவே தான் திறப்பின் வாயிலே நிற்கிற தூக்கு. அந்த திறப்பின் வாயில் என்று சொல்லும்போதே ஆங்கிலத்தில் பெராக் என்று சொல்லுவார்கள். ஒரு மதகை திறந்து விட்டால் அந்த திறந்த மாத்திரத்தில் அந்த தண்ணீர் எவ்வளவு வேகமாய் வருமோ, அதை போல தேவ கோபம் நம் மீது வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நேசிக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை பாவ சிந்தையிலிருந்து தடுத்து நிறுத்த அது உதவுகிறது. ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிற பிள்ளைகள் அதன்படி நடந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்றுமே சந்தோஷம் என்பதை ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சந்தோஷத்திலே நானும் பிரவேசிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் என்னோடு கூட தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறீர்களா? வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் இந்த நாளில் இந்த பாவலோகத்தின் சிந்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் எங்களை காத்து உம்முடைய கரங்களின் அரவணைப்புக்குள்ளாய் எப்படி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல எங்களையும் சேர்த்து கொள்ள உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை தந்து ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் சிந்தை கர்த்தருக்கு ஏற்ற சிந்தையாக காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கேட்ட நீங்கள் அதன்படி நடந்து உங்களை கர்த்தருக்குள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.